ஆ வா உள்ள வா. வெல்கம். குணா, யாருக்குமே அவங்க நினைக்கிற மாதிரியே வாழ்க்கை அமைஞ்சிடாதுப்பா. இங்கே என்ன எழுதியிருக்கோ அதான். எனக்கு உன்னை எப்படி மோட்டிவேட் பண்ணோன்னு தெரியல, பட் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது. நீ இந்த பிஸ்னஸ்க்கு வந்தேன்னா ரொம்ப நல்லா பண்ணுவ. ஏன் தெரியுமா? இது உங்கள் அப்பா ஆரம்பித்த பிஸ்னஸ், நான் ஜஸ்ட்டு நடத்திக்கிட்டு இருக்கேன். தட்ஸ் ஆல். குணா, நீ என் பொண்ணை ரொம்ப நல்லா வச்சுக்கணும்ப்பா. வச்சுப்ப, ஆனால் அதுக்கு ஒரு கெரியர் வேணும். ஃபைல் எங்கேயோ வச்சுட்டேன். ஞாபகம் மருதி அதிகமாகிட்டே போயிட்டுருக்குப்பா. அதனால தான் சொன்னேன், நீ வந்து டேக் ஓவர் பண்ணிட்டேன்னா நான் கொஞ்சம் சீக்கிரமாக ரிட்டையர் ஆகிடுவேன். குணா, இந்தா இதில் நம்ம கம்பெனியை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது, கொஞ்சம் படிச்சுப்பார். ஓகே. குணா, குட் லக். எங்கள் அப்பா ரொம்ப அவசரப்படுத்திட்டாரா? நான் தான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். எவ்வளோ பண்ணோன்னு நினைக்கிறேன், ஆனால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுமோன்னு தோணுது. இப்போ என்னாச்சுன்னு இவ்வளோ ஃபீல் பண்ணுற? ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை? முதல்ல உங்கள் அப்பனோட கம்பெனியில் ஒழுங்காக வேலை பார்க்குறேன், சரியா? ஏய், தாலி எங்க? அது குத்துலதுன்னு கழட்டி வச்சுட்டேன். அடி பாவி, நமக்கு தான் எப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோ, என்னைய மாதிரியே அழுகிறேப்பா. அதான் ஒரே ரத்தம், அதே ரத்தம் வெளியில வந்திருக்கான். ஏயா, நீ செத்து கொலை பண்றதுக்கு என்ன மாற்றி போறியா? பொய் 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 பொய். நான் எங்க பேசிட்டு இருக்கேன்? சூடா வேணாம், ஏன்? போதும். என்னப்பா ராஜேஷ், கம்ப்யூட்டர் விட்டு நகர மாட்டியா? வாங்க, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னப்பா,
ஆமாம், தூங்குவியா இல்லை தூங்கும்போது கூட கம்ப்யூட்டர் தானா? சொல்லுங்கள், என்ன விஷயம்? என்னப்பா, உன்னை சும்மா பார்க்கறது கூட வரக்கூடாதா? சும்மாவா? நீங்களா? காமெடி பண்ணாதீங்க. உன் பிஸ்னஸ் என்ன ஆச்சு? ஆரம்பிக்கலாமா என்ன? அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணின்னு இருக்கேன். உங்களுக்கே தெரியும், பிஸ்னஸ்னால் நிறைய விஷயம் யோசிக்கணும். இதை பாருப்பா, நான் எழுதி தரேன் வச்சுக்க. வல்லரசோட உதவி இல்லாமல் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உன் பிஸ்னஸ் மேலே உனக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் எதுக்கு யோஜனை? ஆரம்பிச்சிட வேண்டியது தானே? நம்பிக்கை மட்டும் இருந்தால் போருமா? இந்த வீட்டை கட்டுறதுக்கே பாதி போச்சு. பார்க்கலாம். குமார் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவங்கெல்லாம் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்காங்க. வருஷம் ஒன்று ஆச்சுல்ல, என்ன சொல்லட்டும்? பணத்தை ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொல்லுங்கள். கொஞ்ச நாளில் நானே கால் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். நான் ஏதாவது பணம் உதவி பண்ணட்டுமா? வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். என்னமோப்பா, என் கடமையை நான் செஞ்சிட்டேன். நீ பெரிய ஆளானா நம்மளை மறந்துடாத. சரி, நீ பணத்தை ரெடி பண்ணு, நான் வரேன். சரியா சாப்பிட்றா? நீ சாப்பிடவே மாட்டேன்றன்னு உன் பொண்டாட்டி ரொம்ப அழறா. நீ வச்சிடுமா, நான் போட்டுக்கிறேன். மா, எனக்கு பிஸ்னஸ் செட் ஆகல. அதுக்கு என்ன பண்ண போற? அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. திரும்பவும் ஐபிஎஸ் அட்டெம்ப்ட் பண்ணலான்னு இருக்கேன். பண்ணுடா, அது ஆஃபீஸ் போயிட்டே பண்ணலாம்ல. இல்லைம்மா, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. கரஸில் கூட ஒரு கோர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். படிச்சு படிச்சு இப்போ என்ன பண்ண போற? உனக்கு கல்யாணம் அடிச்சுக்குணா, உன்னை நம்பி இப்போ ஒருத்தி இருக்கா, ஞாபகம் வச்சுக்கோ. அத்தை, நான் வேலைக்கு போகிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன். இப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணலனா குணா நில்றா. நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு இருக்கேன். இப்பெல்லாம் நீ சரியா பேசுறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, எதுவுமே சரியா பண்றது இல்ல. உங்க அப்பா எப்படிலாம் என்ன கஷ்டப்படுத்தினாரோ அதே தான் நீ இப்ப இவகிட்ட பண்ற. உனக்காக இல்லைனாலும் இவளுக்காக நீ கொஞ்சம் மாறிதான் ஆகணும். என்னடா, உனக்கு மட்டும் தான் உனக்கு தெரியுமா? எனக்கும் தெரியும். உட்காருங்க. எதுக்கு தேவையில்லாம இவ்வளோ டென்ஷன்? அவன் இல்லை, நான் கூட அதே தான் சொல்லுவேன். மறுபடியும் ஐபிஎஸ் எழுத தான் சொல்லுவேன். நம்ம 2 பேருக்குமே தெரியும் அவனுக்கு இந்த பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. எனக்கு உன்னை பார்த்தா தான் கஷ்டமா இருக்குமா? அத்தை, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ப்ளீஸ், எனக்காக நீங்க கஷ்டப்படாதீங்க. இப்பதான் குணா கோவம் எங்கேருந்து வருதுன்னு தெரியுது.